அனைவருக்கும் வணக்கம். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. மனம் தூய்மையாக வேண்டும் என்றால் அது உண்மையால் மாத்திரமே சாத்தியம் என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். நாம் இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே எண்ணற்ற இன்ப துன்பங்களை சந்தித்து வருகிறோம். மனதிலே புலன்கள் சார்ந்து பார்க்கும் இந்த உலகம் உருவாக்கி வைக்கக்கூடிய கிளர்ச்சிகளும் சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான பாதைகளை பற்றி சிந்திக்கும் போது பிரார்த்தனைகள் மூலமாக மாத்திரமே இது சாத்தியம் என்று ஆகிறது. பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதற்கான அடிப்படை என்ன என்பதை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை. கடவுளிடம் வரம் கேட்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவன் எதை கேட்க வேண்டும் என்று தெரியாமலே கேட்டுவிடுவது வாடிக்கை. ஞானிகள் குருமார்கள் எதையும் கேட்பதில்லை. எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை பராபரம் நன்கறியும். எனவே பராபரத்திடம் என்னை முழுமையாக சரணாகதி செய்து கொண்டு விட்டேன். இனிமேல் கேட்பதற்கு எனக்கு எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் பராபரம் பார்த்து கொள்ளும் என்கிற சரணாகதி நிலை. இந்த நிலை மாத்திரமே ஒருவருக்கு அகத்தூய்மையை கொடுக்கும். புறத்தூய்மையை தண்ணீரை கொண்டு செய்து கொண்டாலும் கூட அகத்தூய்மையை தூய எண்ணங்களை ஆழ்மனதிலே பதிவைப்பதன் மூலமாக மாத்திரமே பெற முடியும். தாய்மானவருடைய பாடல்கள் இந்த பிரார்த்தனையை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கின்றன. இவருடைய பாடல்களை வாசிக்கும் போதெல்லாம் நம்மையும் அறியாமல் கண்கள் ஆனந்த பாஷ்யத்தை உதிர்ப்பதை தவிர்க்க முடியாது. நித்தியமாய், நிர்மலமாய், நிற்களமாய், நிராமயமாய், நிறைவாய், நீங்கா சுத்தமுமாய், தூரமுமாய், சமீபமுமாய், துரியினரை சுடராய், எல்லாம் வைத்திருந்த தாரகமாய், ஆனந்தமயமாகி மனவாக்கு எட்டா சித்து உருவாய் நின்ற ஒன்றை சுக ஆரம்ப பெருவழியை சிந்தை செய்வாம். இந்த ஒற்றை பாடலிலேயே பராபர தத்துவத்தை எத்தனை அழகாக விளக்குகிறார் பாருங்கள். பராபரம் எப்படி இருக்கிறது, அதன் தத்துவம் என்ன என்று கேட்டால் அது நித்தியமாய் இருக்கிறது. அதற்கு அழிவே இல்லை. தொடக்கமும் முடிவும் பராபரத்திற்கு இல்லை. அது நிர்மலமாக இருக்கிறது. மலம் என்றால் களங்கம், நிர்மலம் என்றால் களங்கமில்லாத நிலை. நிஷ்கலம் என்கிற வார்த்தையும் இதையே குறிக்கிறது. எந்தவிதமான களங்கமும் பராபரத்திடம் இல்லை. பராபரம் தான் படைத்த உயிர்களிலே சிறிய உயிர் பெரிய உயிர் என்று இல்லாமல் எல்லா உயிர்களையும் சமமாகவே பார்க்கிறது. எங்கும் இடைவிடாது நிறைவாக நிறைந்தே இருக்கிறது. நிராமயமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பராபரம் மாத்திரமே சுத்தமாக இருக்கிறது. நாம் நம்முடைய உடலை நன்னீர் கொண்டு நீராட்டி சுத்தம் செய்கிறோம். ஆனால் முழுமையாக சுத்தமாகிவிட்டதா என்றால் இல்லை. ஆத்ம அனுபூதியை தரக்கூடிய ஞானிகள் மகான்களுடைய பாடல்களை வாசிக்கிறோம், பாராயணம் செய்கிறோம், பஜனை பாடுகிறோம். மனம் சுத்தமாகிவிட்டதா என்றால் இல்லை. உண்மையான சுத்தம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் பூஜ்யம் என்கிற சூனிய நிலையில் மாத்திரமே இருக்கிறது. எண்ணங்கள் அற்ற மனம் அற்ற நிலையிலே இருக்கும்போது மாத்திரமே நாம் சுத்தம் என்கிற நிலையை அடைந்திருப்பதாக சொல்ல முடியும். சரி, பராபரம் எங்கே இருக்கிறது? அருகே இருக்கிறதா, தூரமாக இருக்கிறதா? இந்த வினா வருகிறதல்லவா? ஆம், பராபரம் அருகிலேதான் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தான் பராபரம். ஆனால் பராபரம் தூரமாக இருப்பதாக தோன்றுகிறதே. ஆம், பராபரம் தூரமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் பராபரத்தின் சிந்தனையை துறந்து எங்கோ மாய உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களை விட்டு பராபரம் தூரமாக நிற்கிறது. ஆனால் பராபரம் நீங்கள் நினைப்பதைப் போல இல்லாமல் துரியத்திலே நிறைந்திருக்கும் சுடராக உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஜீவசக்தியாய வாயு என்கிற பெருநெருப்பாக, சோதியாக, சுடராக உள்ளே இருந்து சகல உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருப்பது பராபரமே அன்றி வேறல்ல. ஆனந்தமயமாக
மனதிற்கும் சொல்லுக்கும் எட்டாத அறிவுமயமான உருவமாகவே பராபரம் இருக்கிறது. பராபரத்தை இப்படித்தான் இருக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது. பராபரத்தின் நிலை என்பது எவரும் சிந்தித்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. காரணம், அது அறிவு நிலையாக இருக்கிறது. உண்மையான ஆனந்தம் எங்கே தொடங்குகிறது தெரியுமா? அது பராபரத்திலே தான் தொடங்குகிறது. சுக ஆரம்பம் எங்கிருந்து வருகிறது? அது பெருவெளியிலே இருந்து வருகிறது. இந்த பெருவெளி என்கிற வார்த்தையை அடிக்கடி திரு அருட்பிரகாச வள்ளலார் பயன்படுத்தி நாம் கேட்டிருக்கிறோம். பெருவெளி என்பது அண்டவெளி. அண்டவெளியின் தொடக்கத்தையும் முடிவையும் எவராலும் கண்டறிய முடியாது. காரணம், அண்டம் ஒவ்வொரு வினாடியும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய பராபரத்தை புரிந்து கொண்டால் மாத்திரமே நம்முடைய அகம் சுத்தமாகும். அதுவரையிலும் நாம் எந்த முயற்சிகளை செய்தாலும் அது விழலுக்கரைத்த நீராக வீணாகித்தான் போகும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. யாதும் மனம் நினையும், அந்த நினைவுக்கு நினைவாகி யாதின்பாலும் பேதமர நின்று உயிர்க்கு உயிராகி அன்பருக்கே பேரானந்த கோதில் அமுதூற்று அரும்பி குணம் கூறி ஒன்றற தன்னை கொடுத்து காட்டும் தீதில் பராபரமான சித்தாந்த பேரொளியை சிந்தை செய்வாம். எத்தனை அழகாக பராபரத்தை பற்றிய விளக்கத்தை தொடர்ச்சியாக சொல்லுகிறார் பாருங்கள். ஆழ்மனத்திலே அன்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒருவரை அன்றி வேறு ஒருவரால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனாயாசமாக எடுத்து வீச முடியாது. இங்கே நாம் பார்க்கக்கூடிய புலன்கள் சார்ந்த உலகத்திலே எல்லாவற்றின் மீதும் நமக்கு பற்று ஏற்படுகிறது. மனம் எல்லாவற்றையும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறது. கேட்டதை கொடுத்துவிட்டால் அதற்கு வேறு எதையாவது ஒன்றை கேட்க ஆரம்பிக்கிறது. நினைவுக்குள்ளே பற்பல விதமான சலனங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த மாயமனம். ஆனாலும் கூட எதன்பாலும் பற்றில்லாமல், எந்தவிதமான பேதங்களுக்கும் இடம் கொடுக்காமல், உயிர்க்குள் உயிராக இருந்து நம்மை உருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பராபரத்தினுடைய பேரானந்த தத்துவத்தை, சுத்த தத்துவத்தை சொல்லக்கூடிய குருமார்கள் மூலமாக கேட்டு அறிந்து பயணிக்க வேண்டும். காரணம், அமுதம் என்பது தலைக்குள்ளே இருந்து இறங்கி வருவதற்கு குருமார்களின் உதவி அவசியமாகிறது. அது எந்தவிதமான குற்றமும் இல்லாத சுத்தமான அமுதம். பக்குவப்பட்டிருந்தால் ஒழிய இது கிடைக்காது. பாலிலே இருந்து நெய்யை எடுக்க வேண்டும் என்று கருதக்கூடிய ஒருவன் அந்த பாலை முறையாக புளிக்க வைத்து தயிராக்கி அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயிலே இருந்து நெய்யை பிரித்தெடுப்பதற்கு மிகுந்த பிரயாசையை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போதெல்லாம் பாலிலே இருந்தே வெண்ணெயை எடுத்து விடுகிறார்களே, ரசாயன மாற்றங்கள் செய்கிறார்களே என்கிற வினா வரக்கூடும். இயற்கை இயற்கைதான், செயற்கை செயற்கைதான். மனிதன் என்னதான் தன் அறிவை கொண்டு எதையோ சாதித்ததாக நினைத்து கொண்டாலும் கூட உண்மையான இயற்கையிலிருந்து பெறப்படக்கூடிய உணவுப் பொருளுக்கு ஈடாக ஏதும் இருக்காது. கோதில் அமுது, மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத குற்றமில்லாத ஒரு அமுது தலைக்குள்ளே இருந்து இறங்கி வர வேண்டும் என்றால் குணம் குறி என்கிற ஒன்று இல்லாமல் தன்னை கொடுத்து விட வேண்டும். முழுமையான சரணாகதியாக குருமார்களிடம் பராபரத்திடம் நம்மை ஒப்படைத்து கொண்டு விட வேண்டும். யாருக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும், பக்குவப்பட்டிருக்கிறார்களா என்பதை தெரிந்தே கொடுப்பது பராபரத்தின் நிலை. ஒருவன் தனக்கு சுவையான உணவு வேண்டும் என்று கருதுகிறான். அவன் வடை போன்ற ஒன்றை தயாரித்து உண்ண விரும்புகிறான். உளுந்த மாவை பக்குவமாக அரைத்து எடுத்து அதை வடையாகவும் தட்டிவிட்டான். இந்த வடையை வேக வைத்து எடுப்பதற்கு அவனுக்கு நெய் தேவையாக இருக்கிறது. நெய் பெறுவதற்கு கால அவகாசம் இல்லை என்பதற்காக பாலிலே இதை போட்டு அவன் விரும்பிய வடையை சுட்டு எடுக்க முடியாது. பால் புளிக்க வைக்கப்பட்டு தயிராக்கி வெண்ணெயாக்கி அதன் பிறகு அது நெய்யாக மாறிய பிறகுதான் அவன் விரும்பிய வடையை சுட்டு எடுக்க முடியும். அதுவரையிலும் காத்திருக்க வேண்டும். அந்த பக்குவம் வரும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். இந்த பக்குவத்திற்கான தத்துவத்தை புரியாத காரணத்தால் தான் பலர் மனம் போன போக்கிலே பற்பல விதமான தவறுகளை செய்து தங்களுக்கு தாங்களே தீம்பை உண்டாக்கி கொள்கிறார்கள். பராபரம் என்பது எந்தவிதமான தீம்பையும் நமக்கு தருவதில்லை. நம்முடைய சித்தம், அறிவு எங்கே முடிகிறதோ அங்கேதான் பராபர தத்துவம் தொடங்குகிறது.
நான் எனது என்கிற உணர்வோடு கூட ஒருவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை எப்பொழுது முற்றுமுதலாக நிறுத்தி சரணாகதி என்கிற ஒன்றிற்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளுகிறானோ அப்பொழுது மாத்திரமே அவன் பராபரத்தை உணரக்கூடிய பக்குவத்தை பெறுகிறான் என்பதே இத்திருப்பாடல் சொல்லக்கூடிய திரண்ட கருத்தாக கொள்ள வேண்டும். பெருவழியாய் ஐம்பூதம் பிறப்பிடமாய் பேசாத பெரிய மோனம் வருமிடமாய் மனம் ஆதிக்கிட்டாத பேரின்பமயமாய் ஞான குரு அருளால் காட்டிடவும் அன்பரை கோத்தர விழுங்கிக் கொண்டு அப்பாலும் தெரிவரிதாய் கலந்தது எந்த பொருள் அந்த பொருளினை யாம் சிந்தை செய்வாம். பெருவெளி என்றழைக்கப்பட்டது அண்டவெளி, ஆகாய வெளி. இந்த ஆகாய வெளிக்குள்ளே நாம் கண்ணிலே பார்க்கக்கூடிய விண்மீன்கள், கோள்கள், பூமி ஆகியவை பொருந்தி இருக்கக்கூடியதைப் போன்ற பற்பல அண்டங்கள் இருக்கின்றன. கோடானு கோடிக்கணக்கான அண்டங்கள் இருப்பதாகவெல்லாம் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எண்ணங்கள் அற்றவர்களாக மிகப்பெரிய மௌனத்தை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மனதால் சிந்தித்துக்கூட பார்க்க முடியாத பற்பல ரகசியங்களை பராபரம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? குரு அருளால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த வகையிலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் நினைத்திருப்பதைப் போல வெறும் எலும்பு தசை போர்த்திய ஒரு உடலாக இருப்ப ஒருவர் குருவாக இருக்க முடியாது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியதைப் போல உண்மையான சத்குரு என்பது அடங்கிய அவரவர் மனமே என்று விளங்கியிருக்க வேண்டும். ஆனால் அந்த மனதை பக்குவப்படுத்தக்கூடிய தத்துவத்தை காரியகுரு காரணகுரு என்கிற நிலையிலே இருவர் நமக்கு காட்டிக் கொடுக்க இருக்கிறார்கள். வித்திகை காட்டிக் கொடுத்தவர் காரியகுருவாகவும் மனம் காரணகுருவாகவும் மாறுகிறது என்றும் சொல்லுவது உண்டு. மனமே சகலத்திற்கும் காரணமாக இருக்கிறது. வித்திகை காட்டிக் கொடுத்தவர் நம்மை பக்குவப்படுத்தி நேர்வழிப்படுத்தி சரியான நிலையில இருப்பதை உறுதிப்படுத்திய பிறகு கரம் பற்றி அழைத்துச் சென்று பராபரத்தின் சன்னிதானத்திலே சேர்த்து விடுகிறார். அதன் பிறகு பயணிக்க வேண்டியது நம் பொறுப்பு என்றாகிறது. அன்பர்களை எல்லாம் பராபரம் முழுமையாக ஆட்கொள்ள விரும்பிவிட்டது என்றால் முழுமையாக ஆட்கொண்டுவிடும். அதில் எந்த விதமான குறைவும் வைப்பதில்லை. நம்மை அது விழுங்கிவிடும். பராபரம் அன்போடு ஆசையோடு இரு கரங்களையும் நீக்கி வா வா மகனே என்று நம்மை அறைகோல் விடுத்து காத்திருக்கிறது. பக்குவப்பட்டு விட்ட ஒரு மகனை ஒரு வினாடி நேரம் கூட தாமதிக்க பராபரம் விடுவதில்லை. உடனடியாக தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டு விடுகிறது. இதையெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளால் எழுத்துக்களால் புரியப்படுத்த முடியாது. எவராலும் அத்தனை சுலபத்திலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய பொருள் இருக்கிறது என்றால் அதுதான் பராபர தத்துவம் என்றாகிறது. அந்த பராபர தத்துவத்தை நாம் சிந்தை செய்து பயணிக்க வேண்டும் என்று இத்திருப்பாடல் மூலமாக தாய்மானவர் பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார். இகபரமும் உயிர்க்கு உயிரை யான் எனது அற்றவர் உறவை எந்த நாளும் சுக பரிபூரணமான நிராலம்ப கோசரத்தை துரிய வாழ்வை அகமகிழ வருந்தேனை முக்கணியை கற்கண்டை அமிர்தை நாடி முகுமுகு என இருவிழி நீர் முத்து இறைப்ப கரமலர்கள் முகிழ்த்து நிற்பாம். உண்மையான ஆனந்தம் என்பது வரும்போது நம்மையும் அறியாமல் கண்களிலே இருந்து கண்ணீர் துளிகள் கீழே சிந்துவதை நம்மால் தவிர்க்க முடியாது. இகபரமும் உயிர்க்கு உயிராய் யான் எனது அற்றவர் அவரே உயர்ந்தவர் என்று கொள்ள வேண்டியிருக்கிறது. இகம் என்பது இப்போது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கையை குறிக்கிறது. பரம் என்பது பராபரத்தோடு இணக்கம் கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம போத நிலையை குறிக்கிறது. இக வாழ்க்கை பரவாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய உடல் வாழ்க்கை உயிர் வாழ்க்கை ஆகிய இந்த இரண்டிற்கும் மனதை முழுமையாக பக்குவப்படுத்தி கொண்டு விட்ட ஒருவர் யான் எனது என்கிற நிலை அற்றவராக மாறிப்போவார். அவர் பராபர வடிவாகவே பார்க்கப்படுவார். எவருடைய மனதிலே எந்த விதமான களங்கமும் இல்லாமல் அன்பு மாத்திரமே நிறைந்திருக்கிறதோ அவர் பராபரத்திற்கு ஒப்பானவர் என்று இத்திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சுகம், இந்த ஒன்றைத்தான் எல்லா உயிர்களும் விரும்புகின்றன. துக்கத்தை எந்த உயிரும் விரும்புவதில்லை. அந்த சுகத்தையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே முற்றுமுதலாக பற்றுக்கள் அற்றுப்போன ஒரு நிலையை பெற வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார். இருக்கிறார்கள். அந்த அன்னை கொடுத்த அன்பை என்னால் மறக்க முடியாது.
அன்பின் வடிவாக திகழக்கூடிய அந்த தாய் கசிந்துருகும் மனம் கொண்டவள். அடியேனை சின்னஞ்சிறு குழந்தையைப் போல பாவித்து அன்பினால் என்னை ஆட்கொண்டு அருளிய பராபரமாகவே அந்த அன்னையை நான் கருதுகிறேன். அந்த அன்னை வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துரிய வாழ்க்கை. உண்மையான மகிழ்ச்சியோடு சகல உயிர்களுக்கும் உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருக்கும் அன்னை அவள். இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவரே பராபரத்திற்கு ஒப்பானவர் என்றாகிறார். இந்த நிலை வந்துவிட்டால் நம்முடைய உண்மையான ஆனந்தத்தை அப்போது நாம் அனுபவிக்க முடியும். அகமகிழ வருந்தேனே முக்கணியை கற்கண்டை அமிர்தை நாடிச் செல்லும் போது முகுமுகு என இரு வெளிகளிலிருந்து நீர் தழும்பும் என்று குறிப்பிடுகிறார். உண்மையான ஆனந்தம் அகமகிழக்கூடிய ஆனந்தமாக இருக்க வேண்டும். அகம் என்பது ஆன்மா. ஆன்மாவிற்கான ஆனந்தமே உண்மையான ஆனந்தம். மனதிற்கான, புத்திக்கான, சித்தத்திற்கான, அகங்காரத்திற்கான ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் அல்ல. முக்கணியால் தான் கற்கண்டையும் அமிர்தத்தையும் நம்மால் அருந்த முடியும். அந்த முக்கணி என்பது சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்றாகும். இந்த மூன்று நெருப்புக்கள் என்றும் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்த போது தலைக்குள்ளே இருந்து அமிர்தம் இறங்கி வருகிறதே. முக்கணி, மா, பலா, வாழை இந்த மூன்றையும் பிழிந்தெடுத்த சாற்றைப் போல கருப்பஞ்சாற்றிலிருந்து பெறப்பட்ட கற்கண்டையும் கலந்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கூட்டி ஒருவருக்கு உணவாக படைக்கப்பட்டால் அந்த உணவின் சுவை எப்படி இருக்கும்? அடடா, சொல்லி மாளாதல்லவா? அதுபோன்ற ஒரு சுவை நீர் தலைக்குள்ளே இருந்து இறங்கி வரும். இது யாருக்கு பொருந்தும் என்றால், முழுமையாக தன்னை பராபரத்திற்கு ஐக்கியப்படுத்தி கொண்டு அன்பை மாத்திரமே மனத்தகத்தை சுமந்து அன்பால் நிறைந்து வாழ்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த பண்புள்ளம் கொண்டவர்களுக்கே இது சாத்தியம். அப்படிப்பட்டவர்கள் அருகாமையிலே சென்று அவர்களோடு கலந்துரையாடி இருப்பதும் கூட ஆனந்தத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட அன்பு நிறைந்திருக்கும் போது அடிப்படை என்பது எதுவுமே இல்லாத ஒரு ஆனந்த கண்ணீர் முகிழ்ப்பதை நம்மால் தவிர்த்து விட முடியாது. நம்முடைய கரங்கள் நம்மையும் அறியாமல் அப்படிப்பட்ட பராபர வடிவாக இருக்கக்கூடிய அன்புருவத்தை கொண்டிருக்கும் நம் உறவுகளை பார்க்கும் போது குவிந்து கரங்கள் மலரும். அந்த மலர்ந்த நிலையிலே கரம் குவிந்த போது கண்களிலே ஆனந்தம் என்பது பெருகி வரும். பராபர தத்துவத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் மாத்திரம் என்று அல்ல. அன்புமயமாய் இருக்கும் அன்னை வடிவத்தில் இருக்கும் பலரும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடியேன் கொடுத்து வைத்தவன் இப்படிப்பட்ட ஒரு அன்னை அடியேனுக்கு அன்பாக பற்பல விடயங்களை செய்திருக்கிறாள். எல்லாவற்றையும் பராபரத்திற்கே அர்ப்பணிக்கிறோம். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.